நம்ம தேச தலைவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி இந்த குமரி கண்டத்துக்கு, கன்னியாகுமரி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால அவருக்காக இங்க ஒரு மண்டபத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த காந்தியை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. காந்திஜி சொல்றாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி, வாழ்முனையில இந்த மார்க்கத்தை கொண்டு வந்திருந்தா அது எப்படி மனிதர்களோட உள்ளத்துக்குள்ள போயிருக்கும், இத்தனை கோடி மக்களுடைய இதயத்துல எப்படி இருந்திருக்க முடியும் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை படிக்க எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு காந்திஜி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லியிருக்காரு. நான் சத்தியாகிரக போராட்டத்துல ஈடுபட்ட முஹம்மது சத்தியத்துக்காக போராடினார் அப்படின்னு சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய தலைவர்களா இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடியவங்களாதான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிறது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமையா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த உன்னத தலைவர், மனிதர்களே உன்னத மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத படிப்போம். அவங்கதான் நம்ம வாழ்க்கைக்கான முன் மாதிரி, ரோல் மாடல். அவங்கள மாதிரி ஒரு